வணக்கம் தோழர்களே. இது டெய்லி ரிப்போர்ட். இன்றைய டெய்லி ரிப்போர்ட்‌டுக்கு போறதுக்கு முன்னாடி, உங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. நேத்து நான் இத தொடங்கும்போது ஒரு பயமா தான் இருந்துச்சு. எப்படி உங்கள்ட்ட வரவேற்பு இருக்குமா? என்ன ஏது அப்படின்னு. ஆனா, எல்லாரும் பயங்கரமான ஆதரவு குடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு, நம்ம இப்ப இதுக்குள்ள போலாம். இன்னைய செய்திக்குள்ள. முதல் விஷயம் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம் ரஷ்யாவுடைய தற்போதைய ஆ பாதுகாப்பு துறையினுடைய துணைத் தலைவரா இருக்கக்கூடிய அ டிமித் அ டிமித்ரி மெத்வதேவ். அவர் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை குடுத்திருக்காரு. இவரு இவரு என்ன அறிக்கை குடுத்திருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவரு வந்து இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட முன்னாள் பிரதமரா இருந்தவரு, முன்னாள் அதிபராவும் இருந்தவரு. இவரு அதிபரா இருந்தப்போ புட்டின் வந்து பிரதமரு. இவரு பிரதமரா இருக்கும்போது புட்டின் வந்து அதிபர். இப்படிதான் இருந்தாங்க. 2020 வரைக்கும் இவரு தான் வந்து பிரதமரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இதா மாறிக்கிட்டாரு. பாதுகாப்பு துறையோட அ அந்த ஆலோசனை குழுவுடைய துணைத் தலைவரா இருக்காரு. இவரு ஒரு தகவல இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய டெலிகிராம்லயும் போட்டிருக்காரு, ட்விட்டர் மத்த இடத்துலயும் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு நம்ம நேத்து பேசுனதுலயே சொல்லியிருப்போம். ஆ நேத்துன்றத விட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லேட் நைட்ல வந்து நம்ம டெலிகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டெலிகிராம்ல நம்ம ஒரு தகவல் சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னா, நேட்டோ வந்து ரஷ்யாவோட எல்லையில ஆயுதங்கள குவிக்கிறதுக்கான, படைகள குவிக்கிறதுக்கான வேலையில இறங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதனுடைய இப்போ அதனுடைய ரியாக்ஷன் தான் இப்ப இவரு பேசியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரு வந்து ஆ நீங்க வந்து இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ் இந்த 3 நாட்டையும் நோட் பண்ணி சொல்றாரு. தெளிவா சொல்றாரு. இந்த 3 நாடுகள் மேலும் பல வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் இவங்கலாம் சேர்ந்து ரஷ்யா அதாவது உக்ரைனுக்கு வந்து போர் வீரர்களையும், ஆயுதங்களையும் குடுத்து, எங்களோட சண்டை போடணும் அப்படின்னு நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த சண்டை உக்ரைன் போடுற சண்டையா இருக்காது. நீங்க போடுற சண்டையா இருக்கும். உங்களுக்கு எங்களுக்கும் நேரடியா சண்டை வந்துரும். அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, இது உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வந்துரும் அப்படின்றாரு. அவருடைய வார்த்தைகள் சொல்லணும்னா, "எ வேர்ல்ட் கேட்டாஸ்ட்ரோபிக் வில் ஹேப்பன்" அப்படின்னு சொல்றாரு. அவரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த இப்போ இவங்க புடிச்சிருக்காங்க இல்லையா? ரஷ்யா புடிச்சிருக்காங்க இல்லையா? இந்த பகுதியெல்லாம் நீங்க வந்து உக்ரைனோட பகுதி, இந்த பகுதிய நாங்க தாக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க இங்கேருந்து குடுத்து, போலந்து வழியா வந்து, இங்கேருந்து குடுத்து, நீங்க எங்க பகுதியில தாக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இதெல்லாம் உக்ரைனோட பகுதி கிடையாது. இது முன்னாள் உக்ரைன் பகுதி. இன்னைக்கு வந்து இது ரஷ்யாவோட பகுதி. இது மேல நீங்க தாக்குதல் நடத்துனீங்கன்னா, அது எங்க கூடவே நீங்க சண்டைக்கு வர்ற மாரி ஆகும். உங்கள நாங்க சும்மா விட மாட்டோம். அப்படி சொல்ட்டாரு. அதோட இன்னொரு வார்த்தை அவரு ரொம்ப காட்டமா எழுதி குடுத்திருக்காரு. என்ன குடுத்திருக்காருன்னா, பர்ட்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. நீங்க வந்து உலகமே மிகப்பெரிய அழிவுல கொண்டு போய் நாங்க தள்ளிருவோம். அப்படி தள்ளிட்டோம் அப்படின்னா, நீங்க கேப்பிட்டல் ஹில்லயும் ஒளிய முடியாது. எல்லிஸ் பேலஸ்லயும் ஒளிய முடியாது. டவுன் ஸ்ட்ரீட் 10லயும் ஒளிய முடியாது அப்படின்றாரு. அ எதுக்கு இவரு இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லிஸ் பேலஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் வந்து பிரான்ஸ் அதிபருடைய மாளிகை. பிரான்ஸ் அதிபருடைய ஆபீஸ் தான் எல்லிஸ் பேலஸ். இது வந்து கேப்பிட்டல் ஹில் உங்களுக்கு தெரியும். செனட் சபை. அமெரிக்காவோட செனட் சபை. இது வந்து பிரதமரோட ஆபீஸ். இங்கிலாந்துல இருக்கிற பிரதமரோட ஆபீஸ். டவுனிங் ஸ்ட்ரீட் 10. இதுல நீங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் உங்கள நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது மிக ஒரு காட்டமான அறிக்கையா தான் எல்லா இடத்துலயும் பார்க்கப்படுது. இது வந்த நேரத்துல இருந்து எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதோட மட்டும் இல்லாம, இவரு இப்படி சொல்றாரு அப்படின்னா, இவரு சும்மாலாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா, இவரும் புட்டினும் எவ்வளவு குளோஸ் அப்படின்றத நீங்க வந்து நான் முன்னாடி சொன்னத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தெரியும். புட்டின் பிரசிடென்ட்டா இருந்தா இவரு பிரதமரு. இவரு பிரசிடென்ட்டா இருந்தா இவரு இவரு வந்து பிரதமரு. இப்படிதான் மாறி மாறி இருந்தாங்க. இப்போ வந்து கடந்த ஒரு 4 வருஷமா இவரு வந்து தேசிய பாதுகாப்பு துறையினுடைய அ ஆலோச ஆலோசனை துறை தலைவரா இருக்காரு இவரு. இப்ப இவ்வளவு சொல்றாருன்னா, அப்ப வந்து புட்டினே சொன்னதா தான் அர்த்தம். இதற்கு இன்னொரு சப்போர்ட்டிவா இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, புட்டின் வந்து ஒரு ஆர்டர் குடுத்திருக்காரு. என்ன குடுத்திருக்காருன்னா, தங்கள்ட்ட இருக்கிற அணு ஆயுதம் இருக்கு இல்லையா? அந்த அணு ஆயுதத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் டம்மியா வச்சு, இது ஒரு அணு ஆயுத சோதனைய நீங்க பண்றதுக்கு ஆரம்பிங்க. அணு ஆயுதத்த ஒரு நாட்டு மேல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா, அப்படின்னு அவர் சொல்லல. அவரு சொல்லியிருந்தது, "யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் த நான் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்" அப்படின்னு நான் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்னா அவங்க எத சொல்றாங்கன்னா, டம்மியா நியூக்ளியர் வெப்பன் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நியூக்ளியர் அணு ஆயுத தாக்குதல் நடத்த போறீங்கன்னா, அத எப்படி செய்வீங்களோ அத வந்து டம்மியா ரன் பண்ணி பாருங்க. பயிற்சி எடுத்து பாருங்கன்னு சொல்ட்டாரு. இது வந்து சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய விஷயமா இல்ல. ஏன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைய தேதியில 2024 கணக்குப்படி 5500 வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க. நியூக்ளியர் வெப்பன் மட்டுமே. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து வி ஆர் என்டர் டூ த வொர்ஸ்ட் சினாரியோ அப்படின்னு மட்டும் தெரியுது. இதுதான் அவங்க புடிச்சு வச்சிருக்கிற இடம்.
இப்போதைக்கு இதுக்குள்ள நோக்கி தான் உள்ள வரப்போறாங்கன்னு தெரியுது. உள்ள அவங்களுடைய ரஷ்யா, அதாவது பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா இதனுடைய படைகள் உள்ள வந்துச்சுன்னா இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா தான் மாறும்னு தோணுது. ஓகே, நம்ம அடுத்து நியூஸ் நம்பர் 2 போலாம். நியூஸ் நம்பர் 2ல வந்து நம்ம பார்க்க போறது, ரஃபால வந்து இந்த காசால இருந்து மக்கள் பெருவளவுல வெளியில மாறி வந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு படிக்க முடியாம ரொம்ப பிரச்சனை கஷ்டப்பட்டாங்க. இப்போ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஃபால வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி ஆரம்பிச்சு இப்போ அந்த ஸ்கூல் ரன் பண்ணிருக்காங்க. ஒரு 450 குழந்தைங்க அதுல படிக்கிறாங்க. அந்த செய்தி தான் இன்னைக்கு வந்த செய்தியில கொஞ்சம் நிம்மதி தரக்கூடிய செய்தியா இருந்தது. அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த நொடி வந்து ரஃபால இருந்து இவங்க வந்து இந்த ஸ்கூல் நடக்கிறது வந்து கான்யூனிஸ்ட்ல, ரஃபால தான் இப்ப தாக்குதல் தொடங்கியிருக்காங்க. ஏன்னா கான்யூனிஸ்ட் நோக்கி வந்து மக்கள் போயிட்டு இருக்காங்க. இந்த நொடி வந்து மிக அதிக அளவுல வந்து போர் விமான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது ரஃபா மேல. இப்போ நீங்க பாக்குற அந்த குழந்தைகள் இருக்கிற இடம்லாம் வந்து கான்யூனிஸ்ட். ஒரு 450 குழந்தைகள் வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம இப்ப அப்படியே அடுத்த நியூஸ் போலாம். கொஞ்சம் பொறுக்கவும். நியூஸ் நம்பர் 3. நியூஸ் நம்பர் 3 இதுதாங்க ரொம்ப காமெடியான விஷயம். என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஜட்ஜ் இவர் வந்து ஜட்ஜு எந்த நாட்டுக்கு ஜட்ஜா இருந்தாருன்னா, போலந்து நாட்டுடைய ஜட்ஜ். ஓகே, போலந்து நாட்டுடைய ஜட்ஜ். இவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தாமஸ் சாட்ஸ்மிட். தாமஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், தாமஸ் வச்சுக்கலாம். இவர் என்ன பண்ணார், இன்னைக்கு காலையில கிளம்பி இங்க இருந்து அவர் இதுல இருந்து கிளம்பி போலந்துல இருந்து கிளம்பி பெலாரஸ் போயிட்டார். பெலாரஸ் எங்க இருக்கு அப்படின்னா, அதோட போலந்தோட பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து பெலாரஸ். இந்த பெலாரஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், ரஷ்யா கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற நாடு. அதனால ரஷ்யா கூட நெருக்கமா இருந்த ஒரே காரணத்தினால பெலாரஸ்ல இருந்தும் வந்து படைகள் வந்து உக்ரைன் உள்ள வந்துச்சு. அதனால இவங்களுக்கும் சேர்த்து இது போட்டுட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா பெலாரஸுக்கு சேர்த்தே வந்து தடை போட்டாங்க, சாங்ஷன் போட்டாங்க. இப்ப இவர் வந்து இந்த ஜட்ஜ் வந்து இங்க இருந்து கிளம்பி அங்க போய் அந்த இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு எனக்கு வந்து அசைலம் கொடுங்க, அதாவது நான் வந்து இந்த நாட்டுல இருந்து போலந்துல இருந்து அகதியா வந்துட்டேன், எனக்கு வந்து கொடுங்க அப்படின்ட்டாரு. எல்லாருக்கும் அதிர்ச்சி. இன்னும் அது போலந்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரி. இப்போ எக்ஸாம்பிள் போலந்தோட பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா இது உலகத்துல 4வது பிளேஸ்ல இருக்கு. பெலாரஸ் வந்து 64வது பிளேஸ்ல இருக்கு. இந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு போறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்ற காரணங்கள் என்னவா இருக்குன்னா, பக்கத்து நாடுகள் கூட நம்ம அமைதியா போகணும்னா அங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான் தேவையில்லாத ஆயுதங்களை கொண்டாந்து திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ஏகப்பட்ட ஆயுதங்கள் கொண்டாந்து நம்ம அங்க வச்சிருக்கோம். இங்க இருந்து நம்ம வந்து இதுக்கு எடுத்துட்டு போறோம், உக்ரைனுக்கு கொண்டு போறோம். இந்த வர்சாவுன்றதான் வந்து அதோட தலைநகரு. தெரியும், இந்த போலந்து இருக்கு பாருங்க, போலந்து வர்சாவ் தான் தலைநகரு. இதன் வழியா தான் பெருமளவுல ஆயுதங்கள் வந்து இங்க இருந்து உக்ரைன் உள்ள போயிட்டு இருக்கு. இதனால நம்ம தேவையில்லாம பெலாரஸ், ரஷ்யான்னு இவங்க கூட எல்லாம் சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம சொன்னோம்னா இது வந்து இப்போ வந்து பேச்சு சுதந்திரமே இல்லை, அதனால நான் வெளில போறேன், எனக்கு வந்து பெலாரஸ் வந்து இது கொடுக்கணும், அகதி உரிமை கொடுக்கணும் அப்படின்னோடனே அது பெரிய இதாகி மாறிடுச்சு. அந்த நாட்டை இப்ப போலந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி, நான் இப்படியெல்லாம் உனக்கு எதிர்பார்க்கல, இவர் இப்படி பண்ணுவாருன்னு அப்படின்னு அவர் அதிர்ச்சியா இருக்காரு. ஆக்சுவலா இவர் என்ன காரணத்தினால போனாருன்னு இப்ப தெரியல, ஆனா போயிருக்காரு. இவர் சொல்ற காரணம் வந்து பக்கத்து நாடுகள், அண்டை நாடுகளோட சண்டை இல்லாம இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னு போக போகதான் தெரியும். அப்படியே நம்ம அடுத்ததுக்கு போலாம். நியூஸ் நம்பர் 4. இப்ப நம்ம வந்து லத்தீன் அமெரிக்கால நடக்கிற ஒரு சம்பவத்தை பத்தி பேசுறோம். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். லத்தீன் அமெரிக்கால இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடான வெனிசுவேலா, அதனுடைய அதிபரான மதுரோ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெனிசுவேலாவுக்கும் பக்கத்துல இருக்கிற நாடு கயானா. இந்த கயானாவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டே இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டார்க்கா இருக்குல்லையே, இது கயானான்னு வச்சுக்கோங்க. இந்த கிளைம்டு ரீஜன்ஸ் இருக்குல்ல, இந்த ஏரியா வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா காட்டுறேன். ஒரே நிமிஷம். ஓகே, இதுல பேசலாம். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பார்ட் இருக்கு இல்லையா, இந்த டாட் இருக்கு பாருங்க, இந்த குறிப்பிட்ட பார்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பார்ட் வந்து எங்களுக்கு சொந்தம்னு வெனிசுவேலா சொல்லுது, கயானா வந்து எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுது. இந்த குறிப்பிட்ட பார்ட்ல அதிக அளவுல எண்ணெய் வளங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது.
ஸோ அந்த எண்ணெய் வளங்கள் இருக்கிறதுனால வந்து எல்லாரும் அதுக்காக சண்டை போடுறாங்க, அதுக்கு தான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த அ அலஸ்கா ஃப்ளட்ஸ் 10ஆம் தேதி 7ஆம் தேதி அக்டோபர் 7 ஆரம்பிச்சது இல்லையா? இவங்க அதிலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சு அக்டோபர் 23ஆம் தேதி, 20ஆம் தேதி இவங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. 2 நாட்டுக்கும் பெரிய பிரச்சனையாகி சண்டை அளவுக்கு போகும்போது, அப்போ வந்து உள்ள வந்து இவர் தான் வந்து அ பிரேசிலுடைய அதிபர் லூலா தான் உள்ள வந்து, "தேவையில்லாம நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி இவரு தான் ஸ்டாப் பண்ணி வச்சாரு. அதன் பிறகு கொஞ்சம் சண்டை நடக்கல. அதுக்கப்புறம் அது நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து கானாவுடைய அதிபரு. இதுதான் வந்து மதுரை உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து இவரு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. மதுரோ. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு வந்து அவங்களுடைய பாதுகா ராணுவத்து கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. சும்மா ராணுவத்துல இருக்கிறவங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா வந்து கயானாவுக்கு நெறைய ஆயுதங்கள் குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பின்வழியா ஆயுதங்கள் குடுத்து அவங்கள பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. கயானாவ பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. கயானா வந்து நமக்கு எதிரா போர் புரியறதுக்கான வேலையில இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா, ரஷ்யாவுக்கு எதிரா எப்படி உக்ரைனை தயார் பண்ணாங்களோ, அதுபோல கயானாவ தி பிக்கஸ்ட் த்ரெட் ஆஃப் பீஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா அண்ட் வெனிசுவேலா அப்படின்னு சொல்றாரு. 12 பேஸ் இருக்கு. சிஐஏவோட பேஸ் வந்து கயானால உள்ள வச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகுது. நமக்கு எதிரான ஒரு போருக்கு அமெரிக்கா தயாராயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அஸ் தே பிரிப்பேர்ட் யுக்ரைன் அகைன்ஸ்ட் ரஷ்யா. அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி எப்படி வந்து உக்ரைனை ரெடி பண்ணாங்களோ ரஷ்யாவுக்கு எதிராக, அது போல நமக்கு எதிராக கயானாவை ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எப்படி சொல்றது? அ மனம் மகிழ்வு தரக்கூடிய ஒரு நிகழ்வா தெரியல இது. இது பிரச்சனை பெருசா தான் ஆகப் போகுதுன்னு நெனைக்கிறேன். ஆ இதனுடைய இது அடுத்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்ததுல பேசுவோம். அடுத்ததுக்கு போகலாம். ஆ நியூஸ் நம்பர் 5 என்ன சொல்லுது ஹீப்ரு ஊடகங்கள்? இதுக்கு போலாம். என்ன சொல்லுது ஹீப்ரு ஊடகங்கள்ல வந்து இன்னைக்கு நம்ம பேசுறது இந்த மேரிவ் ஆன்லைன் அப்படின்றது வந்து ஜெருசலம் போஸ்டுடைய ஒரு இன்னொரு துணை இதுதான் பத்திரிகை தான். அதுல வந்து அது வந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்கு. என்னன்னா, அ அவங்க ஊர்ல எஃப்எம் 103ன்னு ஒரு வானொலியில வந்து இவர் பேசியிருக்காரு. இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேக்கப். இவர் வந்து இஸ்ரேலுடைய முன்னாள் அ பாதுகா அ பாதுகாப்பு துறையில தலைவரா இருந்திருக்காரு. முன்னாள் அதாவது எப்படி சொல்றது? சரியா சொல்லப்போனா, ம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அதனுடைய சேர்மனா இருந்திருக்கிறாரு. இவரு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அ இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா? பேச்சுவார்த்தை ஒப்பந்தம். பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்துல இந்த ரஃபாக்குள்ள போகாம நிப்பாட்டிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம வந்து ஹோஸ்டேஜ வெளில கொண்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்றது வந்து நடக்காது. ஏன்னா, நீங்க வந்து உள்ள ரஃபாக்குள்ள போயி முழுசா வந்து நீங்க வந்து ஹமாஸ அழிச்சா மட்டும் தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். அதனால தான் வந்து அ இவரு வந்து இதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நெத்தன்யாகு ரெடியா இருக்காரு. நெத்தன்யாகு இத செஞ்சே ஆகணுன்ற முடிவுல இருக்கிற காரணம் வந்து இதுதான். அதனால நீங்க வந்து ஹமாஸ்க்கு நீங்க அமெரிக்கா சொல்ற மாரி ஒரு 45 நாள் 45 நாள் 45 நாள் கேப் குடுத்தீங்கன்னா போதும் ஹமாஸுக்கு. 45 90 நாள் வேண்டாம். 60 நாள் இருந்துச்சுன்னா, இப்ப இருக்கிறத விட மிக 2 மடங்கு வலுவா வந்து ஹமாஸ் எழுந்திரிச்சு வந்துருவாங்க. திரும்பவும் வந்து நமக்கு அவங்க கூட போர் பண்றது கனவுல கூட நடக்காது. அதனால இப்ப பண்றது தான் சரி. ரஃபாக்குள்ள போய் தான் ஆகணும். இது வந்து வெற்றி கிடையாது நமக்கு. ஆனா இப்ப போனா தான் ரஃபால ஏதாவது ஒருத்தர் 2 பேரையாவது நம்ம உள்ள வந்து இவங்கள அழிக்க முடியும். ஹமாஸ அழிக்க முடியும். அப்படின்னு இவர் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு சத்தியம் நமக்கு தெரியல. அவங்க ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காரு. அவரு இதுக்கு முன்னாடி அந்த நாட்டுல இருந்ததுனால. இது ஒரு தகவல். அடுத்து இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, ஆ வடக்கு இஸ்ரேல்ல அங்கருந்து ஒரு தகவல் வந்திருக்குது. அது சொல்லிருவேன் நானு. வடக்கு இஸ்ரேல்ல இந்த மத்தே அசர் ரீஜன் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்கு. மத்தே அசர் அப்படின்றது அங்க ஒரு ஒரு சின்ன நகரம். ஓகே. அந்த ஹைஃபா போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நகரம். ஓகே. அங்க இருந்து மக்கள் பெருமளவுல வெளியேறிட்டாங்க. சுத்தமா மக்கள் இப்ப யாருமே அங்க கிடையாது. அதனுடைய தலைவர் அந்த கவுன்சிலுடைய தலைவர் சொன்னதா ஒரு செய்தி வந்து ஹீப்ரு ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. என்னன்னா, அ கிட்டத்தட்ட 7 மாசமா எங்க மக்கள் அங்கேருந்து மொத்தமா வெளியில வந்துட்டாங்க. அகதி மாரியே சுத்திட்டு இருக்காங்க.
இவங்களுக்கு வந்து அவங்களோட இடம், அவங்களோட சொத்து எல்லாம் அப்படியே இருக்கு. அவங்க வாங்கின கடன்லாம் அடைக்க முடியல. அவங்களுக்கு வேலை இல்ல, ஒண்ணும் இல்ல. பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்கள நீங்க அகதியா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு. ஆக்சுவலா இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இவங்க யாரோட நிலத்த புடுங்கிட்டு யார அகதியா மாத்துறாங்க அப்படின்றது இப்ப நமக்கு குழப்பமாயி போச்சு. இப்பதான் அவங்களுக்கு தெரியுது ஒருத்தவங்களோட இடத்த புடுங்குனா வந்து நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்படுவோம்னு இப்பதான் அவங்களுக்கு புரியுது. இதுதான் ஓகே. இன்றைய தகவல்கள் இதுவரைக்குமானது இன்னைக்கு. நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். வேற ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா, இதுல சொல்லுங்க. இந்த 5 தகவல் பத்தியும் சொல்லுங்க. இந்த 5 தகவல்லயும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க சொல்லுங்க. நான் அங்கங்க நிப்பாட்டி நிப்பாட்டி பேசியிருப்பேன் திக்கி திக்கி. அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.